இந்த வீட்டுல அசைவாடுக்கா நன்றி அப்பா. வீட்டை திறந்து கொடுத்த ஆண்டிக்கா அங்கிக்கா ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய கரத்தால் அவங்க இடைக்கட்டி காத்துக்கணும் அப்பா. வேலைக்கு சூழ்நிலை எல்லாம் நீக்கி போடுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் அப்பா சிராணி ஆண்டி வயது போன நேரத்துல உங்களுடைய கிருபை தாங்கி வந்ததா நன்றி அப்பா. அப்பா இனிமேலும் அவங்களை தாங்குவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று சொன்ன இந்த வசனத்தின்படி அவங்களை காத்துக்கணும். இங்க வந்திருக்க அத்தனை பேரும் உங்களுடைய கருத்தை வைக்கணும். ஒவ்வொருவரையும் ஆசிரியரையும் காத்துக்கொள்ளும் வழியிடட்டும். துதி கன மகிமை உண்மைக்கே செய்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் மூலமாய் வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே. சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவே. இயேசுவே வாழ்க, என்று ஜென்மித்தீரே, புகழும் ஸ்துதியும் உண்டாகும். Yes, white shepherd watch their flock. White shepherd watch their flocks by night, all seated on the ground. An angel of the Lord came down, and glory shone around. Fear not, said he, for mighty dread has seized the troubled mind. The tidings of great joy I bring to you and all mankind. To you in David's town this day is born of David's line a Savior who is Christ the Lord, and this shall be the sign. The heavenly angels there shall find to human view display, all simply wrapped in swaddling clothes, and in the manger lay. Thus spoke the angel suddenly, appeared a shining throng of angels praising God, who does address their joyful song. All glory be to God on high, and to the earth be peace, to those on whom His favor rests, goodwill shall never cease. Luke chapter 1. தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும்.
இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். ஆமென், ஆமென். அதே நேரத்தில் லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 11 வரைக்கும் பாருங்க. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்திலிருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். 12 மாதத்துல ஒரு நாள் 2 நாள்ல 300 ஒரு நாள் 2 நாளே எப்படியோ ஆபத்து நடக்கல. ஒரு நாள் மழையில என்னென்னமோ வந்து தண்ணி எல்லாம் உள்ள வந்துச்சு. 365 days நாங்க மறுநாள் அவர் மறக்கல. கை மூடிட்டது, சூரியன் வந்துச்சு, சந்திரன் வந்துச்சு, நட்சத்திரம் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சுங்க. ஆமா, நாங்க ஏதாவது ஒருத்த மறந்துடுவோம். அப்பயும் அவளுக்கு போன் பண்ணுமே, இவங்களுக்கு போன் பண்ணி எல்லாம் மறந்துடுவோம். ஆனா கர்த்தர் மறக்காதபடி மறவாத தேவன் அழகா எல்லாவற்றையும் செய்து முடித்தார். கர்த்தர் இன்னைக்கு கொண்டு சொல்றதுக்காக that grace is enough for us. இப்போ நம்ம இல்ல யார் உலக கிரேஸ் பேரு அவன் இது இல்ல அது இல்லன்னு சொல்றமே. பட் God says my grace, that's what God wants me to tell you today. My grace is sufficient. In கிருபை, don't ask more than that. கிருபனா இப்பதான் பிறந்த பேபிக்கு போய் நீ சாப்பிட்ட வாயில வைக்க மாட்டீங்க. அந்த பேபிக்கு அந்த டைம்ல என்ன வேணுமோ அதை கொடுத்துருங்க. 10 மாசத்துக்கு செமி சாலிட், அப்புறம் சாலிட். அப்ப உனக்கு இந்த நேரத்துல இந்த மாதத்துல ஜனவரில இருந்து டிசம்பர் வரைக்கும் உனக்கு என்னென்ன தேவைன்றதை நான் உனக்கு அழகா பார்த்து ஆமா செய்வேன். ஏன்னா ஐ நோ யூ, ஐ நோ. என் கிருபை, என்னுடைய அன்பு. கிருபன்றது தகுதி இல்லாத எங்களுக்கு தேவன் பாராட்டுற அன்புட பேர் தான் கிருபை. அப்ப தகுதியில நான் for all these things, but God says my grace is sufficient for you. என் கிருபை உனக்கு போதும். அதை மரியாதை அதை போட்டு பாருங்க. நீங்க எரிசல போயிட்டவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. அது ஒரு குக்கிராமம், அது பெத்தலே ஒரு இடமே இல்லை. அது இப்பதான் அதை மதிச்சு வச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல இவ்வளவு இத்தனை வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்துன்னு நினைச்சு பாருங்க. அட்ரஸ் இல்லாத ஒரு இடத்துல அது கண்ணி மாதிரி இருக்கு. சின்ன பிள்ளை, அந்த காலத்துல சீக்கிரமா மேரி பண்ணிடுவாங்க. அப்போ சின்ன யங் இருக்கு. அந்த இடத்துல she would have never expected that miracle. அந்த அற்புதம் அந்த கிராமத்துல அந்த ஊர்ல அவளுக்கு இந்த வரும்னு சொல்லி அவ ஒரு அந்த பிள்ளை சாப்பிட்டு இருந்தாள். அந்த நேரத்துல நான் எப்போது கனிமணி பேசிருப்பா, நம்ம வீட்டு கன்னிமணியெல்லாம் டிவி வச்சுட்டு நிற்பாங்க. ஆமா, அந்த கன்னிமணி அந்த காலத்து ஒண்ணு இருந்திருக்காது. அந்த மாவை வச்சுட்டு இன்னமும் she was doing something. Why God chose மரியாதை? எதுக்காக கடவுள் அவளை அந்த ஊர்ல அங்க போய் அவளுக்கு செலக்ட் பண்ணா? நீங்க எப்படி போய் யோசிச்சு பார்த்துக்கீங்களா? என்ன குவாலிட்டி? மதியாலையே அங்க போய் அந்த கிராமத்துல போய் எங்கேயோ இருக்குது. அந்த தெரியும், ஆமா இருக்குது, அட்ரஸ் தெரியாத இடம். அவளே ஒரு காரியத்தை கத்து விரும்பியிருக்கார். ஏன் யோசேப்பு சொப்பனம் கண்டு சஸ்பெக்ட் பண்ணாரு. என்ன சொன்னாரு? ஐயோ இல்லவா ஆளை தட்டி விட்டுலாம் அப்படின்னு யோசிச்சாரு. மெய்ப்பொருள் கூட பயந்துருப்பாங்க. ஆனா கன்னிமரியால்
ரெசிஸ்ட் பண்ணதாவோ சந்தேகப்பட்டதாவோ போடல பாத்தீங்களா. உடனே என்ன சொல்றா, இதோ நான் ஆண்டவருக்கு ஆமா. இதுதான் நீ கர்த்தர் சொல்ல சொன்னதானா, accept when God gives you something. நீங்க உனக்கு இருக்கிற சிச்சுவேஷன், நீ நினைக்கிற உனக்கு ரொம்ப தெரியும் நினைக்கிற உனக்கு ஒன்றும் தெரியாது. உனக்கு தெரியாதுன்றதான் உண்மை. நீ நினைக்கிற இது I should have more, இதெல்லாம் எனக்கு this is nothing for God knows you. இந்த blood group, உன்னுடைய பலவீனம், உனக்கு என்ன வரப்போகுது, அந்த கன்னிமரியாளோட ஊரு இவ்வளவு பெரிய பிரஸ்தாபம் ஆகுதுன்னு கர்த்தர் முதலே அறிஞ்சிட்டாரு. அவளை அந்த கிராமத்துக்குள்ள அது என்ன பண்ணிட்டு இருந்தாலும், தண்ணி எடுத்துட்டு இருந்தாலும் மாவரைச்சிட்டு இருந்தாலும், அந்த இடத்துல போய் சந்தித்து தேவதை செய்ய முடியுமானால் கர்த்தர் உன்னை கொண்டு ஒரு அற்புதம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் யூ. உன்னை குறித்து கர்த்தர் இரக்கமா இருக்கிறார், கிருபையா இருக்காரு, கரிசனையா இருக்கிறாரு. He wants to make use of you. அந்த கன்னிமரியாத இடத்துல அந்த ஊர்ல அங்க இருக்கும்போது யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சின்ன பிள்ளை போட்டுட்டு, சின்ன பிள்ளை தான் போட்டுட்டு, இவரு ஒரு யோசிப்பு கூட வயசா இருந்திருக்கலாம். ஆனா இவருக்கு கன்னிமரியாதை கடைசி வரைக்கும் கன்னிமரியாதை சின்சியர். அந்த இடையில யோசிப்பு இறந்து போனாருன்னு தெரியல. அந்த சில்வேகை கீழே பார்க்கும்போது அம்மா மாத்தினா இருந்தாங்க, தகப்பன் இல்ல. ஆனா இந்த அம்மா கடைசியில இருந்தாங்க. அதுக்கு பிறகு நிறைய பிள்ளைகள் அந்த அம்மா பிறந்தது. அப்ப when God choose somebody, He knows which child can do for me. இவன் எனக்காக இதை சகிப்பா. இந்த இடத்த இன்னைக்கு எதுக்கு இந்த டிப்ரெஷன் ஒரு ஸ்டைல் வேர்டு ஒண்ணு வந்து பாத்தீங்களா? எதுக்குதான் டிப்ரெஷன் ஏன் டிப்ரெஷன்? உனக்கு சுமக்க முடியும்னு சொல்ற கத்து கொடுத்துருக்காரு. நீங்க 8 மாசம் பிள்ளைக்கு 10 மாசம் பிள்ளை தள்ள ஒரு கிலோ அரிசி வைப்பீங்களா? வைக்க மாட்டீங்க. பிள்ளையால தூக்க முடியாது. அப்ப உனக்கு இந்த குடும்பத்தை, இந்த புருஷனை, இந்த பிள்ளைய, இந்த ஆலயத்தை, இந்த ஆபீஸ, இந்த வேலையை கத்து கொடுக்கலான்னா உன்னால முடியும். நான் உன்னோட இருக்கிறேன், உன்னை கொஞ்சம் பெரிய காரியம் செய்ய. அது அக்செப்ட் பண்ணாலே பால் டிப்ரெஷன் வராது. எப்படின்னு மாமி எல்லாத்தையும் லைட்டா இருக்கணும். லைட்டா இருந்தாதான் நம்ம வயசாக மத்தவங்க யாரும் பாரமா இருக்காம இருப்போம். போய் அங்க போன பயம், இங்க போன பயம், இல்லைன்னா இது விழுந்துடும், அதனால அது விழுந்துடும். எதுக்கு கத்து உன்னோடு இருக்கிறாரு. அன்னைக்கு கன்னிமரியா சின்ன பிள்ளை உலகத்தில் என்னைக்கும் நடக்காத ஒரு காரியத்தை டக்குன்னு அக்செப்ட் பண்ணுச்சுன்னா கத்துற கன்னிமரியாதை அறிந்திருந்தார். கத்து சொல்ற காரியம்னா ஐ நோ யூ சேஸ்தான். எனக்கு உனக்கு என்ன தெரியும், உன்னால இதை சகிக்க முடியும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இந்த வழியா நான் உனக்கு கலந்து போறேன். நான் உன்னை கஷ்டப்படுத்தவோ உன்னை வேதனைப்படுத்தவோ இல்லை. என் பிள்ளை எனக்காக இதை நீ சகிப்பேன்னு சொல்லித்தான் நான் இந்த காரியத்தை அவனுக்கு கொடுத்துருப்பேன். அப்ப கன்னிமரியா சந்தோஷமா ஏற்றுக்கொண்டா. கத்துறாரு அவன் கிருபை பெற்றவளே, கிருபை அவன் கத்தவனோட இருக்கிறார். யார் யாரு கத்தர் கிருபை கொடுக்குறாருன்னா சங்கீதம் 103:11 அவருக்கு பயப்படுவோருக்கு கத்தர் கிருபை இருக்கிறாங்க. அவ கடவுளுக்கு பயந்துக்கிறார். நியூ தேவனா யாருன்னு அவர் தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் பயந்து அவர் சொன்ன உடனே இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை சொல்லிட்டாரு. சங்கீதம் 103:11 அவருக்கு பயந்தவர்களுக்கு கிருபை உண்டு. சங்கீதம் 32:10 சொல்றது கர்த்தரை நம்புவோர் கிருபை உண்டு. அவன் நம்பினா அவன் பயந்தான். இன்னொன்னு நீதிமொழி, இப்ப நான் உங்களுக்கு கேம்ஸ் சீக்கிரம் முடிக்கிறேன். நீதிமொழி 16:22 சொல்றது நன்மையை யோசிப்பவர்களுக்கு கிருபை உண்டு. சகலத்திலையும் நன்மையாதான் தேவன் செய்ய முடிப்பார் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தருடைய உங்களையே நீங்க குழப்பிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு தெளிவா தண்ணி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட முகம் தெரியும். அது கல்லை போட்டுட்டு பார்க்கும் போது தெரியாது, கட 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 கடன்னு இருக்கும். அப்ப நீ ஒரு மனசு தெளிவா கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு கொடுத்தாருன்னா, இந்த குடும்பத்தை, இந்த பிள்ளைய, இந்த வேலைய, இந்த ப்ராப்ளம he knows I can tackle this. இந்த பிரச்சனை என்னால கையாள முடியும்னு சொல்லிதான். இதுதான் இன்னைக்கு எங்க ஜனம் நாங்க ரொம்ப பிரசங்கெல்லாம் கேட்கிறோம். ஆனா கர்த்தரை தான் அனுப்பும் போது அப்செட் ஆயிடும். என்ன நம்ம அப்செட் பார்த்தா உண்மையா கன்னிமரியா நினைச்சிருக்கணும். உங்களுக்கு எல்லாரையும் கட்டி எழுப்பி இங்க சொல்லி அங்க சொல்லி எல்லாரும் சொல்லி இவ்வளவு அப்செட் ஆகி, ஐயோ யோசிப்பு என்கேஜ்மெண்ட் ஆகி யோசிப்பு ஒரு ஆள் அனுப்பி நாங்களும் ஒண்ணு கொரியர் அனுப்பிப்போம். யோசிப்பு என்னன்னு ஆமா something has come immediately. I got a secret for you. அந்த கன்னிமரியாதை மாதிரி இருக்கணும்னு அப்படின்னால்தான் தேவகுமாரன் வானத்தில் இறங்கி ஒரு மனுஷன் மூலியமா வெளியே வர வேண்டும் சொன்னா அவர் தெரிவிச்ச மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன் கட்டி தெரிஞ்சு வச்சிருக்காரு.
அவரு அழக பார்க்கல. அவர் வந்து எந்த கிராமம் நீச்சா இருக்குதா, கிளீனா இருக்குதா, சிட்டி கிளீனா இருக்கா, உள்ளத்தை பார்க்கிறார். தேவன் உன்னைக்குள் வந்து வாசமா இருப்பேன்னா கர்த்தர் இதை செய்தாலும் எனக்கு நன்மையா செய்வான்னு நினைக்கும் போதுதான் அவர் உன் உள்ளத்துல வந்து வாசமாக்கி உன்னை உபயோகப்படுத்த முடியும். அப்படின்னு சொல்றாருன்னா என் கிருபை உனக்கு போதும். எந்த வழியை நீ கடந்து போனா பாருங்க. If God chooses some person, ஒரு வீட்டை ஒரு குடும்பத்தை உன்னை நம்பி கொடுக்கும் போது நினைச்சுக்கோங்க, அவர் கிருபை உன்னோடையே நடந்து வருது. யார் கைவிட்டாலும், யார் விலகி போனாலும், யார் போகாம இருந்தாலும் சுவாமி கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய கிருபை உன்னோட இருக்கு. அதனால நீ சந்தேகப்படுவ. கன்னி மரியாதை நான் கற்றுக் கொடுக்காருன்னா சின்ன பிள்ளை கிராமம், அவ வந்து ஏஞ்சல் சொல்லிட்டு 100% பிலீவ் பண்ணலாம். ஆனா யார் அப்செட் ஆனது? அங்க யோசிப்பு அப்செட் ஆயிட்டாரு. என்ன சொல்றாரு? ஐயோ இது வந்து நில்லமா சத்தம் காட்டாம கழுவிடலான்னு. ஆமா அண்ணன் ரொம்ப கழுவிடலான்னு. ஆமா கழுவிடலான்னு ஐடியா அங்க உள்ள கத்துட்டாரு. நீ அப்செட் ஆகனா, நீ உனக்கு கொடுக்கப்பட்டதை நீ சந்தோஷமா இருக்கும்போது யார் யார்கிட்ட பேசணுமோ அதெல்லாம் கத்த பேசிடுவாரு. ஹல்லேலூயா. ஆமா இன்னொன்னு காரணம் யோசிப்பு. நான் யோசனா டிஃபிகல்ட் அக்செப்ட். அவரையும் பாவம் சும்மா பேசுமோ சொல்லக்கூடாது. அவரும் அக்செப்ட் டிஃபிகல்ட்டான காரியம் உலகத்துல என்னைக்கு எங்கேயும் நடக்காத காரியம் எங்கேஜ்மெண்ட் ஆன பிறகு இப்படி சொன்னோன்னே அக்செப்ட் பண்ண முடியுமா? ஆனா அதுக்கு பிறகு யோசிப்பை பத்தி பைபிள் வேற எங்கேயும் போட்டுருக்கான். அதோட அவன் வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப அதுக்கப்புறம் வேலைப்பட்டவங்க பிறந்தாங்கன்னா, ஆனா பிறந்தவரும் அவர் வந்து அவளை அறியாதிருந்தால் அவன் போட்டுட்டாரு. ஜென்டில்மேன், கத்துக்கு பயந்த மனுஷன் தான். ஆனால் இந்த குடும்பம் கட்டப்படுறதுக்கு இப்ப 2 குடும்பங்கள் வந்து சேரும் போதுதான், 2 கத்திர நம்புற விசுவாசங்கள் சேரும் போதுதான் அந்த குடும்பம் நல்லா ஓடி கடைசி சிறுவ மரத்துக்கு யாருக்கு இல்லைன்னா மரியாதை. அவர் அங்க போயிருப்பாரு, இங்க போயிருப்பாரு, யோவான் ஸ்நானம் விட்டு போயிருப்பாரு, எங்கெங்கயோ போயிருப்பாரு. அவன் என்ன செஞ்சா தனக்குள்ளதை வச்சுக்கிட்டு அவன் போய் ஹாப்பி யார் விட்டு போய் போனா அது இன்னொரு டேஞ்சர். அது என்ன? அது வயசான அம்மா. ஆமா அந்த அம்மா வீட்டுக்கு போய் சொன்னா எல்லாரும் அது நடக்கிற காரியமே இல்ல. பிள்ளை கழிப்பால் துள்ளிச்சுன்னு வேத்துல போட்டு பாத்தீங்களா? அப்ப இந்த அம்மா தான், நீ கர்த்தருக்குள்ள நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தனா நீ எங்கெங்க போறியோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கு. ஹல்லேலூயா. நீ எங்கெங்க போற people will be blessed. people will be முதல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். கர்த்தருக்குள்ள எது வந்தாலும் கர்த்தர் இன்னொன்று பிள்ளைங்க மாமி நீங்க வந்த எல்லாம் பாசிட்டிவாக சொல்லிட்டு மாமி பாசிட்டிவா நடக்க போகுது. அப்புறம் ஆமா மம்மி நீங்க சொன்னீங்கல்ல, ஆமா பேசுதே பேசுங்க, காசா பணமா கொஞ்சம் நல்லதுதான் பேசுங்களேன். அது போய் போனாலே அது இவ்வளவு விழுந்துருவியோ உடனே வச்சு பேசவே கூடாது. மரியா சின்ன பிள்ளை அவளிருந்து கத்துக்கிட்ட காரியம் அழகான காரியம். என்கரேஜ் அவளை எலிசபெத்தை இன்டர் பண்ண அவளை வாய்ப்புள்ள இந்த வார்த்தையை இவ்வளவு வல்லமை உள்ளது. வார்த்தையை ஒரு நாள் தேவையில்லாம நீங்க பேசவே முடியாது. வீணான வார்த்தையை நம்ம அல்லவே முடியாது. நீங்க பேசுற வார்த்தை இப்போது கிருபை நிறைந்த வார்த்தை. கிறிஸ்துமஸ் தினங்கள்ல ஒருத்தர் சந்திக்கிறோம், பேசுறோம், சொல்றோம். தேவையில்லாத காரியங்கள், நடந்து முடிஞ்ச காரியங்கள், பழைய காரியங்களை பேசாது. சில நன்மை இந்த வருஷம் முழுவதும் அழகா நடத்துகிறார் இல்லையா தேவன். அந்த காரியங்களை சொல்லி கத்துத்துருகிறார். இன்னொருத்தருக்கு வந்து கத்துறது பிறக்க பொழுது அறிவிச்சார். யாருக்கு? லூக்கா 9 பாருங்க சொல்லுவா. 10வது 2:10 வாசிங்க. ரூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் 2:10மா தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். யார் அது? மேய்ப்பர்கள். லூக்கா 2:8 அப்பொழுது அந்நாட்டிலே மேய்ப்பர்கள் வயதே தங்கள் அதே காலையே அவன் நைட் டியூட்டில தூங்கல, முடிச்சுதான் இருந்துருக்காங்க. என்ன அவன் முடிச்சிருந்தவங்க அந்த வேளையிலே கர்த்தருடைய தூதனால் வந்து நின்று கர்த்தருடைய மைய சுற்றி பிரகாசத்தை அவங்க பயந்தாங்க. அப்ப சொல்றாரு, அப்ப நாங்க மேய்ப்பர்கள் செப்பல் பீப்புள்னா அவங்க குளிக்கல, ஒண்ணுமில்ல, அழுக்கு அப்படியே வயல்லே கிடப்பாங்க. என்ன கோலமா அவங்க இருந்திருப்பாங்க நினைக்கிறீங்க?
அவர்கள் தேடி கத்த சொல்லி மரியாதை சொன்னாரே, ஏன்னா மரியாதை அக்செப்ட் பண்ணான்னு சொல்லி. யோசிப்பு டவுட்ல இருந்தாரு, அவருக்கு ட்ரீம்ல அது கிளியர் பண்ணாரு. ஏன் நம்ம மேய்ப்பர்களுக்கு ஏன் சொன்னார்னா, உடனே கிளம்பி போனாங்க, உடனே ஸ்ப்ரெட் தி காஸ்பல், உடனே போய் ஏசாமி பார்த்தாங்க, குழந்தைய பார்த்தாங்க, துணியை சுற்றி பார்த்தாங்க, பிறகு வாசிங்க. அப்ப உடனே இப்ப சோம்பேறிகளையும் அவிசுவாசிகளையும் கத்தர் விட்டுருவார். பேசாம இன்னையில இருந்து நான் டிசைட் பண்ணி உங்களுக்கு 12 வாரம் முடிஞ்சு போச்சு. புது வருஷத்துக்கு நான் பிரவேசிக்கிறது கத்தர் பிறந்தது கிறிஸ்துமஸ் மெசேஜ் எல்லாம் சொல்லுவது. அதே டைம்ல மரியாதை போல அந்த விசுவாசத்தோட நீங்க இந்த ஸ்டேஜை நீங்க அக்செப்ட் பண்ணணும். 2வது காரியம் இவனை போல யோவானை போல யோசிப்பை போல தேவையில்லாத காரியங்கள் யாரும் சொல்லி குழப்பினாங்கன்னா கூட கத்திற்குள்ள நம்பிக்கை அவன் செஞ்சா சரியா செய்வான்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி அவளோட அவன் நிறைய டிவோர்ஸ்ல எங்களுக்கு போன்ல வருது. ரொம்ப வேதனையா இருக்குது. அப்பேற்பட்ட யோசிப்பு இன்னைக்கு நடக்காத ஒரு காரியத்தை நம்பி அந்த மரியாதையோட இருந்தாரு. இன்னைக்கு பெரிய தடவுடலாம் என்கேஜ்மெண்ட் பண்ணி கூட டிவோர்ஸ் பண்றாங்க. இவ்வளவு துக்கமான காரியம். அதனாலதான் கத்தர் உனக்கு ஒரு வீட்டை, ஒரு குடும்பத்தை, ஒரு பிள்ளைய கொடுக்குறாருன்னா சாமி உன்னால முடியும் தான் கொடுத்துருக்காரு. உன்னால இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும். அவன் சின்ன பிள்ளைக்கு அரிசி முட்டை வைக்கிற மாதிரி அவனோட கடினமான மனுஷன் அல்ல. உன்னால இது செய்ய முடியும், இந்த பிள்ளை எனக்காக இதை சகிப்பான்னு சொல்லித்தான் ஒவ்வொருவருக்கும் வேணா உங்களோட பிரச்சனை நீங்க பெருசு படுத்தாதீங்க. பிகாஸ் யூ ஆர் நாட் கேரிங் இட், காட் இஸ் கேரிங் இட் ஃபார் யூ. கர்த்தர் தான் இந்த பிரச்சனையை உங்களுக்கு தூக்கி சுமைன்னா உன்னை நல்வழிப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த யோசியை பத்தி பேசுறோம், அந்த மரியாதை பத்தி பேசுறோம், அந்த அழுக்கு முடிஞ்ச அந்த ஷெப்பர்ட் பாய்ஸ், அது மந்தை மேய்ப்பர்களை பத்தி பேசுறோம். ஏன்னா சின்சியர். இன்னைக்கு கத்து சொல்ற கதைன்னா எந்த நிலைமையில அண்ணாலும் என்னுடைய கிருபை உன்னோடு இருக்குது. எதுக்கா என்னுடைய கிருபை இருக்குன்னா உன்னை நான் ஆசீர்வதிக்கத்தான். நீ எனக்கு பயந்து இருக்கும் போது என்னுடைய கிருபை தாங்கும், நீ நம்பிருக்கும் போது கிருபை தாங்கும். நீதிமொழி 14:22 பாருங்க. நன்மையை யோசிப்போருக்கு கத்த கிருபை இருக்கான். யோசிப்பு நன்மையை தான் யோசிச்சாரு. ஏதோ நடக்க போகுது, பரவாயில்ல, ஐ நாட் டேக் தி ரிஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு கல்யாணம் ஆகாதவரு ஒரு பிள்ளையோட தாயை அக்செப்ட் பண்ணா பெரிய காரியம். அது அந்த காலத்துல அது நன்மையை யோசிச்சு அது வச்சு கொண்டாரு. இன்னொன்னு பாருங்க, சங்கீதம் 86:5 வாசிங்க. உண்மையை நோக்குவோருக்கு கர்த்தருக்கு கிருபை கிடைக்கிறாரா? மிகுந்த கிருபை உண்டு, மிகுந்த கிருபை உண்டு. ஆமா, எப்படியான கிருபைன்னு ஏசாயா 54 விலகாத கிருபை. அந்த கிருபையே உன்னை விட்டு யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த 3 விஷயத்தையும் கர்த்தர் என்ன சொல்றாங்கன்னா, யூ ஹேவ் டு அக்செப்ட் யுவர் சிச்சுவேஷன். இதுதான் 3 மெய்ப்பர்களையும் மரியாதையும் யோசிப்பையும் பார்த்து கற்றுக்கொண்டு கிருபைங்கிற இன்னைக்கு சொல்ற விஷயம்னா, யூ அக்செப்ட் யுவர் சிச்சுவேஷன் அண்ட் யூ ஆர் நெவர் அலோன். ஐ am with you, I am only leading you, I am only guarding you, I will take you to the best place. Hallelujah. ஆமா, மெய்ப்பர்கள் அந்த அழுக்கு மெய்ப்பர்கள் போய் அந்த ராஜாக்கள் கொடுத்த அந்த பொக்கிஷம் கொடுக்குற இடத்துல கூட மெய்ப்பர்கள் நின்றுக்கிறாங்க. என்ன அப்ப எல்லாருக்கும் ஒரு அற்புதம் கற்று வச்சிருக்கிறாங்க. என்ன கொண்டு போனாங்க ராஜாக்கள்? பொண்ணு, மெய்ப்பர்கள் என்ன கொண்டு போயிருப்பாங்க? அதெல்லாம் கற்று பார்க்கலாமா? இருதயத்தை பார்க்கிறார். நீ என்னத்தோட என்ன யோசனை? யோசிப்பு இதயத்தை பார்த்தாரு, மரியாதை இதயத்தை பார்த்தாரு, மெய்ப்பர்கள் இதயத்தை பார்க்கிறாரு. இன்னைக்கு உன்னுடைய இதயத்தையும் பார்க்கிறாரு. என் மகளே, I love you so much because you have been tolerating things for me. எனக்காக நீ சகிச்ச, எனக்காக எல்லா கேவலத்தையும் நீ சகிச்ச, எனக்காக நீ பொறுமையா இருந்த, எனக்காக யாரும் சொன்னாலும் கேட்காம நான் சட்டத்துக்கு நீ கீழ்ப்படுங்க. பைபிள் வசனம் வாசிக்கும்போது காலைல உனக்கு என்னென்ன வசனம் வச்சோ அதை அப்படியே நீ செஞ்ச. அதனால I will never leave you. Hallelujah. நிறைய கேம்ஸ்லாம் அடிச்சுக்கலாம். அதனால I didn't want to long time. இன்றைய கற்று சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for you. மரியாதை போல அவரு ஆள் பார்த்து பணக்காரங்க அந்த ஏதோ ராஜா கிருபை இருந்துச்சா? இல்ல, அவர் பெரிய ராஜா சொல்லி அவரு மேப்பெல்லாம் பார்த்து தங்க போவாரு, இங்க போறீங்களா?
அவருடைய கெட்ட குணத்துல எல்லா பிள்ளைகளையும் கொல்லணும் பார்த்தாரு அவரு பாருங்க. அப்ப கர்த்தருக்கு தெரியுது. ஆனா இன்னும் ஏழை ஜனங்களுக்கு, கர்த்தருக்கு கீழ்ப்படும் ஜனங்களுக்கு கர்த்தர் முகத்தை பார்க்கறது இல்லை, அவர் இருதயத்தை காண்கிறது. ஹல்லேலூயா. He want to bless you because he loves you. Maybe different ways. ஒவ்வொருத்துக்கும் ஒரு விதமான ஆசைலாம் வச்சுக்கிறாரு, ஆனால் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எந்த கேட்டகரி இருந்தாலும் பரவாயில்லை. கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை பிரியமாயிருப்பேன். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வர்றதுக்கு உதவியா இருந்தது கூட நாங்களும் சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு அறிவித்ததுக்கு எக்ஸாம்பிள். நாங்க தான் எங்களை கொண்டுதான் கர்த்தர் வந்து எல்லா இடத்துக்கும் கொடுத்து சுவிசேஷத்தை அறிவிக்க எங்களை யூஸ் பண்ண போறாரு. அப்ப எங்க மேல எவ்வளவு பிரியமா இருப்பாரு. அதனால முதல்ல அந்த டிப்ரெஷன் ஏன் வருதுன்னா, முதல்ல நீங்க உங்களை நேசிக்கிறது இல்லை. அவங்க நல்லா சில கட்டிக்கிறாங்க, இவங்க எல்லாம் கட்டுறாங்க, அது போற அவங்க காரணங்க உனக்கு எல்லாம் இருக்குது. எனக்கு ஒரு பேரை இருக்கிறான், அவன் கையில கிறிஸ்துமஸ் கிஃப்ட் கொடுத்தா கூட அதை விட்டு அவளுக்கு இருக்கா, உனக்கு அதான்டா இருக்குன்னு பார்த்துதான் தெரியும். என்ன உனக்கு அதை விட பெஸ்டா இருக்குது. ஆமா, அதனால மற்றவங்களை பார்த்து நம்ம எனக்கு இல்லையே யோசிக்காதபடி உனக்கு தேவ கிருபை இருப்பது ருசித்து பாருங்க சொன்னாங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை அது வந்து அது ஹெல்த் நல்லா இருக்குமா, அந்த மாதிரி நீங்க யோசிச்சு எப்போது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, கர்த்தராய நான் தகுதியில இருக்கு, எனக்கு இது கொடுத்தீரே, இந்த வயசுல காரில் வரும்போது யோசிச்சு தேவமட்டே வந்து ஸ்தோத்திரம் கட்டாங்க. எவ்வளவு டிராபிக் போகுது வருது, அதோட முற்றமாய் வந்து டக்குனு முட்டாம போகுதுக்கா, எவ்வளவு பத்திரமா என்னை கொண்டு வந்து சேர்க்குறீங்க சார், அதுக்கும் நான் ஸ்தோத்திரம் பண்ணேன். பயங்கர டிராபிக் வரும்போது. ஆனா ஒவ்வொரு காலையில எத்தனை ஆக்சிடென்ட்ஸ் நடக்கலாம், எத்தனை விளைவுகள் வரலாம், எத்தனை போராட்டங்கள் வரலாம். கிருபை, அந்த கிருபைதான் எங்களை தாங்கிச்சு. இந்த 12 மாதமும் கர்த்தர் எவ்வளவு கிருபியா மரியாதை கிருபை பாராட்டினது கூட, கிருபை பாராட்டினது கூட, மெய்ப்பொருள் கிருபை பாராட்டினது கூட, யோசிப்பு கிருபை, எங்களுக்கும் ஸ்பெஷல் கிரேஸ் we have to accept it. அப்பதான் ஒரு சந்தோஷம். ப்ரெஷர் வராது, சுகர் வராது, கொலஸ்ட்ரால் வராது. அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, நிறைவான ஒரு சமாதானம் உனக்குள்ள இருக்கும்போது இவங்களால அதை வேண்டி இது வேண்டி நடக்கலையே ஏங்க மாட்டேன். உன்னை குறித்தே நீ கர்த்தரோடு பேசி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். 12 மாதம் லேசான காரியம். 365 days God has been with us. என்ன எங்களுக்கு ட்ரெயின்ல போனீங்க, பிளேன்ல போனீங்க, கார்ல போனீங்க, பஸ்ல போனீங்க, நடந்து போனீங்க, சும்மா ரோட்ல சைட்ல போறவனே கட்டி விட்டு தான் போறான். என்ன ஆனாலும் கர்த்தரோட கிருபையை காத்து போட்டேன். பிகாஸ் காட் லவ்ஸ் யூ. அந்த கிருபை உங்களுக்கு அதை நினைத்து நாங்க அவங்க அந்த மரியாதை அந்த ஆசீர்வாதத்தை பெற்றோன்னா அதோட பேச வந்துட்டாடா. she want to go and make others happy. எங்க ஓடுனா எலிசபெத்துக்கு. ஆமா, 2 பேரும் சேர்ந்து இன்னும் சந்தோஷமாட்டாங்க. அதான் ஆலயத்துக்கு கூடுறோம். ஒருத்தர் கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி இப்படி சந்தோஷப்பட்டு நீ எல்லாருக்கும் நல்லா எதுக்கு சாட்சி சொல்றாங்க, உற்சாகப்பட்டு இருக்கு. அவங்க கிடைச்ச பிளஸிங்ஸ் உள்ள அமுக்கிட்டாதீங்க, ஷேர் பண்ணுறாங்க. அது இன்னும் ஆசீர்வாதம். அப்ப என்னதான் பயக்கிற பிள்ளை துள்ளிச்சு நாங்கள் வாசிக்கிறோம். காது பிள்ளைக்கு போது அந்த காலையில சந்தோஷம் கேட்டுருக்கு. அதான் சொல்லுவாங்க, பிள்ளைங்க வயசுல சந்தோஷமா இருக்கணும், பாட்டு படிச்சுட்டே இருக்கணும்னு சொல்றது அதுக்குதான். ஏன்னா அது கூட கேட்குன்னு சொல்றாங்க. இந்த காலத்து பிள்ளைங்க அதை படி வரும்போதே பாடிட்டு இருந்தாலும் வந்துருங்க வெளியே. ஆமா, அப்படியான தேவன் மனுஷனை அவ்வளவு நேசிச்சு. நான் யோசிப்ப சொன்னீங்க, நாங்க 9th floor இருக்கிற மேல பார்ப்பேன், ஸ்டார்ஸ் எல்லாம் ஒரு மனுஷனுக்கு தேவை இவ்வளவு அழகா உண்டாக்குறாரா. ஸ்டாரே மூணே பார்க்க சொல்லிட்டு அவ்வளவு அழகா அந்த மூணெல்லாம் இந்த அழகா வரைஞ்சி கம்பஸ் வச்சு வரைஞ்ச இந்த உண்மையில கர்த்தர் பிரியமா இருக்கிறாரு, உண்மையில கிருபை வச்சுக்கிறாரு. உனக்கு அற்புதம். First you love yourself, then only you can love others. ஒரு உன்ன நேசி. கர்த்தர் இவ்வளவு சொல்றது, never grumble for anything, never grumble for anything. கர்த்தர் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தாவே எனக்கு சோத்து கொடுத்து, வெள்ளை கொடுத்து, நல்ல பிள்ளைகளை கொடுத்து, நல்ல பேர பிள்ளைகளை கொடுத்து, நல்ல சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்து, பிகாஸ் எல்லாருமே சொல்லுவார். அந்த திருப்தி மரியாதைக்கு வந்துச்சு. என்ன தேவகுமாரன் என்ன பிறப்பான், யாரும் என்ன பேசுறது பரவாயில்ல, ரொம்ப ஊட்டி போயிட்டு அவங்க சொல்லும் போது இவளோட சந்தோஷம் அது இன்ஜெக்ட் பண்ண மாதிரி அவளுக்கு பாசம் ஆகி போயிடுச்சு. அது பயத்துல இருக்கிறது. நீங்க எங்கெங்க போறீங்களோ கிறிஸ்துவின் பிறப்பின் சந்தோஷம் மற்றவங்களுக்கு போகும். ஹல்லேலூயா. அதைத்தான் விரும்புறாரு கர்த்தர், அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறாரு. இம்மட்டும் செய்தாரு, இனிமேலும் செய்வார். ஹல்லேலூயா. பண்ணலாமா? தகப்பனே, தம் கிருபை பெரியதல்லோ, தெய்வீக நிலவாவே,
கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே 2000 வருஷம் முன்னால் செய்த அற்புதங்களை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். இது மறுபடியும் எங்கள் உள்ளங்களில் இல்லங்களில் வந்து பிறக்க வேண்டுமாய் நாங்கள் தெரிவிக்கிறோம் சுவாமி. வாய்மையா போதுகளை நாங்கள் வரவேற்கிறோம் சுவாமி. நாங்கள் திரும்பி பார்க்கிறோம், நீ நடத்தி வந்த பாதைகளை 365 நாள் எவ்வளவு அற்புதமாக எங்களை நடத்தி வந்து சுவாமி. எங்கள் குடும்பங்களை, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் பேரப்பிள்ளை, எங்கள் சகோதரை, உற்சா விழுவரை, கர்த்தாவே எங்கள் தேசத்தை நீர் பாதுகாத்து சுவாமி. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அந்த பிறப்பின் சந்தோஷம் எல்லாரையும் மகிழ்வித்தது போல கர்த்தாவே எங்களையும் மகிழ்விக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் எங்கெங்க போறோமோ போற இடத்துல எல்லாம் கர்த்தாவே சந்தோஷமும் சமாதானம் நிறைந்தது. அந்த ஜாய் ஃபீலிங் அதர் சுவாமி. மற்றவர்களுக்கு, மற்ற விதங்களுக்கும், மற்ற ஜனங்களுக்குள்ள இந்த சந்தோஷம் நாங்கள் பாஸ் பண்றதுக்கு நம்ம செய்ய சுவாமி. கர்த்தாவே உம்மட்டைகளுக்காய் நரம்புகளுக்குள்ள, தசைகளுக்குள்ள, எலும்புகளுக்குள்ள கூட வல்லமே நரம்புகள், தசைகள், எலும்புகளுக்குள்ள அந்த சந்தோஷம், ஜாய், அந்த பேரின்பம் எங்களுக்குள்ள இறங்கி வருது சுவாமி. தன் ஒரே புராண குமார் என்று பாராம கொடுத்த தேவன் மற்றெல்லாம் எங்களுக்கு கொடுக்காத எப்படிங்கிற அந்த விசுவாசத்தை, தைரியத்தை, அந்த சந்தோஷத்தை இங்க வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் மேல நாங்கள் வைக்கிறோம் சுவாமி. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே.